எல்லாருமே வந்து அவங்க வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றது இது எல்லாமே வந்து சொசைட்டிக்காக தான் இருக்கும். அவங்க புடிச்சு பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க புடிச்சு அங்க பண்ணலையோங்கிற ஆமா. மாதிரி இருக்கு. இங்க அவர்லாம் பாத்தீங்கன்னா சொன்னாரு, எனக்கு பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு. அதனால நான் கம்மி பண்ணிட்டேன். அவருக்கு பொண்ணு ஒருவேளை ஓகே சொல்லியிருந்தா அவர் இங்க பக்கத்துல உட்காந்து இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிர்பந்தத்தால தான் வந்து நிறைய பேர் வந்து அதை அதை ஃபாலோ பண்றாங்க. பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா அது அன்ஹெல்த்தியோ ஜங்கோ எல்லாமே எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு நாங்க எங்களுக்கு பிடிச்சதே இருக்கோம். பட் இங்க எல்லாமே அந்த ஒரு ஃபோர்ஸ்னால தான் இந்த ஒரு லைஃபை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி ஃபுல்லாவே எதுவும் டெப்தா தெரியாது அப்படின்ற மாதிரி தோணுது. சார் டயட் சொல்றாங்கல்ல சார், டயட்னா என்ன? வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்றது தானே டயட். அது 2 பேருமே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன எல்லா வேலையுமா சாப்பிட்டுட்டு இருக்கோம்? நாங்கள் காலையில் சாப்பிட்றோம். அதே தான் அவங்களும். இப்போ என்ன கடுப்பா இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றதுல இயல்பா வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையின் மேல இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு விதியை அவங்க வந்து திணிக்கிறாங்க. எங்களுக்கு அதுதான் முதல் கடுப்பே. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கணும்னா நிறைய பேர் சொன்னாங்க, ஒருவேளை உணவை காய்கறிகளை கனிகளை சாப்பிட்டு ஒருவேளை உணவை பூர்த்தி பண்ணிடலாம், இல்ல நட்ஸ் சாப்பிடலாம், ஒருவேளை உணவை இதை மட்டும் சாப்பிட்டு பூர்த்தி பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க. சோறுனாவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க தமிழர்களுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா பெருஞ்சோற்று சேர உதியலாதன்னு ஒரு பெரிய பேரரசன் சேர பேரரசன் இருந்தான். மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய போர் நடக்கின்ற போது சோறா வடிச்சு வடிச்சு கொட்டி அந்த வடிநீர் எல்லாம் இந்த வீதியெல்லாம் போச்சான். அப்படி எல்லாம் சோரோடு வாழ்ந்த நம்முடைய தமிழர் பாரம்பரியம். தேனும் தினைமாவும் கனியும் கிழங்கும் ஊனும் உணவாக இருந்தது தமிழர்களுக்கு. அப்படி சோறு மேல இருந்த ஈடுபாட்டை பாதியே சாப்பாட்டு மேலதான் நம்ம தமிழர்கள் காட்டியிருந்தாங்க. அப்படி இருந்த வாழ்க்கையை இன்னைக்கு மாத்திட்டாங்க. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோமே, இப்ப எதெல்லாம் ஆரோக்கியம்னு அவங்க கேட்கறாங்க, எந்த உணவெல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க அன்றாடம் குடிக்கின்ற நீர் இருக்கு இல்லைங்களா, நீர் ஆகாரம் தண்ணி குடிக்கிறீங்களே, அது ஆரோக்கியமான தண்ணி தானா? இங்க இருக்கக்கூடிய 95% மக்கள் தினந்தோறும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை தினந்தோறும் குடிச்சு குடிச்சு மூட்டு வலி வந்து எலும்பு தேய்மானம் வந்து இறந்து போகின்ற சூழல் இருக்கு. கீழே பூமி தாயிலிருந்து அடியிலிருந்து வரக்கூடிய கனிம வளங்களோடு தேங்கிய நீரை நம்ம குடிக்க அசிங்கமா நினைக்கிறோம். இன்னைக்கு போத்தல்ல இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சா இதுதான்ப்பா ஹைஜீனிக், இதுதான்ப்பா ஆரோக்கியம் நினைக்கிறோம். ஏதாவது ஒரு தெரு குழாய்கள்ல வரக்கூடிய நீரை பிடிச்சி அருந்தும் போது அவனை இந்த சமூகம் எப்படி, நான் வந்து இயல்பா இருக்கேன், எண்ணம் போல வாழ்றேன், எங்க தண்ணி கிடைச்சாலும் குடிக்கிறேன், அந்த தண்ணீரை அருந்துபவனை பார்க்கின்ற சமூகம் எப்படி சொல்லுது, இதெல்லாம் ஹைஜீனிக் இல்லை, இது என்ன எப்படி இருந்தான் அப்படின்னு சமூகம் சொல்லுது. சமூகம் இதுதான் வாழ்க்கைக்கான விதி, நீங்க இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த விதிமுறையும் கிடையாது. இந்த சமூகத்தில் எந்த உணவை வேண்டுமானாலும் உண்ணலாம், அப்படித்தான் நம் முன்னோர்கள் உண்டார்கள். அந்த உணவை செரிப்பதற்காக தன்னுடைய வேலையில அந்த உணவுக்கான செரிமான சேவைகளை செய்வாங்க. இன்னைக்கு நீங்க அந்த நேரத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜிம்ல கொண்டு போய் ஒர்க் அவுட் பண்றீங்க. பிடிச்ச உணவு சாப்பிட்டு பிடிச்ச வேலையில பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சு உடல்ல இருக்கக்கூடிய கலோரிஸை வந்து இதுனா உடம்பு நல்லா இருக்கும். இப்ப நான் ஒரு ஹிஸ்டரி சார்ந்த விளாக் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. தொடர்ந்து நிறைய மலை முகடுகளுக்கெல்லாம் பயணப்பட வேண்டிய இருக்கும், நிறைய கோயில்களுக்கெல்லாம் பயணப்பட வேண்டிய இருக்கும். அங்க கிடைக்கின்ற உணவை தான் எடுத்துக்க முடியும், அங்க கிடைக்கின்ற நீரை தான் அருந்த முடியும். ஆனா எங்களை பார்க்கின்ற போது இவங்களுக்கு என்னன்னா, என்ன இப்படி இருக்காங்க, ஏன் சமூகத்துல வந்து இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனம்போக்கில் பாக்குறாங்க. இந்த மனநிலையை சமூகத்திலிருந்து முற்றுமுழுத மாற்றணும். எல்லா மனிதர்களும் மனம் போட போக்கில் எண்ணம் போல நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. அதை நீங்களும் ஏத்துக்கங்கன்னா சொல்ல வரோம், அவ்வளவுதான்.